இந்த புது கூட்டம் ஒண்ணு வந்துச்சுல்ல, அந்த புது கூட்டம் உள்ள வந்துட்டு நாங்கள் 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறோம். அவங்ககிட்ட கேட்கிறேன், 5 கொள்கை தலைவர் யாரா சொல்றா? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, நாங்க தளபதியை பார்க்கணும், நேரம் ஆயிடுச்சு, நாங்க போட்டு 5 கொள்கை தலைவர் யாரா, அவங்க கட்சியினுடைய கொள்கை அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. நாங்க அரசியலுக்கு வந்ததே கொள்கைக்காக தான். சரி, என்னடா கொள்கை, யாரா எதிர்க்கிறீங்க? எங்களுடைய கொள்கை எதிரி திமுக, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி யாரா? கொள்கை எதிரி பாஜக. கொள்கைன்னா என்ன, அரசியல்னா என்ன சொல்லு? கொள்கைகளை முன்னிறுத்தி மக்களுக்கு அரசியல் செய்து அதிகாரத்தை கைப்பற்றி உன்னுடைய கொள்கைகளை சாத்தியப்பட்டது, அதுக்கு பேர் தான் அரசியல். கொள்கைனா என்னன்னு தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல. முதல் மாநாட்டுல 5 தலைவர்கள், பெரியாரு, அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், அப்புறம் வேலு நாச்சியாரு, அப்புறம் ஐயா காமராஜர். முதல் மாநாட்டுல 5 பேர். இந்த 5 பேரை விட்டு அடுத்து 2வது மாநாடு போட்டாப்ல இப்ப மதுரையில. அதுல யார பாக்குறா அப்படின்னு பார்த்தா, இங்கிட்டு திமுக இருந்து அண்ணாவை உருவிட்டாப்ல, இங்கிட்ட அதிமுக இருந்து எம்ஜிஆர் உருவிக்கிட்டாப்ல. 2 பேரையும் வச்சு இவங்களையும் நாங்க ஏத்துக்கிறோம் ப்ரோ. 1977 என்ன நடந்துச்சு தெரியுமா? 1967 என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? 62ல என்ன ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, 72ல யார் ஆட்சிக்கு வந்தா, 72ல ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி தான் இவ்வளவு கேடுகளுக்கும் காரணம். 77ல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு. அந்த எம்ஜிஆர் தான் முல்லை பெரியார்ல தமிழர்களுக்கான உரிமையை பறிகொடுத்து முல்லை பெரியாருடைய அணையை கொண்டு போய் கேரளாக்காரன் கொடுத்து இன்னைக்கும் அங்க வாழுகின்ற தமிழர்கள் அச்சவங்களோடு வாழ்றதுக்கு காரணம் அதே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இதெல்லாம் தெரியுமா? எதுவும் தெரியாது. கொள்கையை கேட்டா எனக்கு தெரியாது. அது முன்னாள் ஒருத்தன் சொல்றான், இந்த ஈரோடு கூட்டத்துல அம்பேத்கர் படத்தை காமிச்சு கேட்கிறாங்க, இது யாருன்னு தெரியுமா? இவர் கண்ணாடி போட்டுக்காரு, இவர் யாருன்னு தெரியலங்கிறான். கட்சி துண்டு போட்டிருக்கான். வேற யாரா நீ தலைவர்னு சொல்ற? இவர் இருக்காரு பாருங்க, யாரு? விஜய் படத்தை காமிச்சு இவர் தாங்க தலைவர். சரி, என்னடா பண்ணாரு அப்படின்னா, அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, பிளையிங் கிஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவரு கொடுப்பாரா? டேய், அம்பேத்கர் செத்து போயிட்டாரா, அவர் செத்து போய் பல வருஷம் ஆச்சுடா. அம்பேத்கர் இப்போ வந்து பிளையிங் கிஸ் கொடுக்கணுமா இவங்களுக்கு? அங்கிட்டு பெரியார் படத்தை காமிச்சு நீங்க வேலைக்கு போய் கேட்டு பாருங்க, பெரியார் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு மட்டும் கேளுங்க, இவரை தெரியாது. S.A. சந்திரசேகர் இருக்காருல, விஜயோட அப்பா, அவங்களுடைய அப்பாவோட அப்பா, அவருக்கு பாட்டா வேணுங்க பெரியார். அவங்க கொள்கை பேரன்கள். நாங்க கேட்கிறோம், அம்பேத்கர் வெள்ளக்காரன் வந்து விடுதலை பெற்ற பிறகு சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து இங்கு சனாதன பிரச்சனைகள் இருக்குன்னு இந்து மதமே வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவினார். அது ஒரு கோட்பாடு. இவர் பெரியார், அவர் அந்த எக்ஸ்ட்ரீமா, இவர் பெரியார் இந்த எக்ஸ்ட்ரீம். எனக்கு கடவுளே கிடையாது, நான் யாரையும் மதிக்கவே மாட்டேன், எனக்கு எதுக்கு கடவுள் அப்படின்னு பேசுறவர் இவரு. இவங்க 2 பேரும் கொள்கை தலைவர்கள். வெள்ளக்காரன் இடத்துல விடுதலை நீ கொடுக்காத, விடுதலை நீயே வச்சுக்க, நீ தான் எனக்கு ரோடு போட்ட, நீ தான் எனக்கு பாலம் கட்டுன, நீ தான் எனக்கு ரயில்வே தண்டவாளங்கள் கட்டி கொடுத்த, அதனால நீயே ஆட்சியில இரு சொன்னது யாரு? பெரியார். இந்த பக்கம் யாரு? வேலு நாச்சியார். வெள்ளக்காரனை 8 ஆண்டுகள் பதுங்கி இருந்து தன்னுடைய கணவருடைய மரணத்துக்கு பழி வாங்குவதற்காக இழந்த நிலத்தை மீட்ட இந்தியாவிலேயே உலக வரலாற்றிலேயே முதல் போர்ப்படை தளபதி பெண்மணியா அம்மையார் வேலு நாச்சியார் சுதந்திரத்துக்காக போராடியவங்க. அவங்கள கொள்கை என்னங்கடா, ஏதாவது ஒரு பக்கம் உறுத்துங்கடா. இங்கிட்ட அதையும் சொல்றாங்க, விடுதலை கொடுக்காதுன்னு சொன்ன பெரியாரும் கொள்கை தலைவர், விடுதலைக்காக போராடிய அம்மையார் வேலு நாச்சியாரும் இவங்களுக்கு கொள்கை தலைவர். அந்த பக்கம் காமராஜரை தூக்கிட்டாங்க. காமராஜரை இழிவுபடுத்தி முக்தார்னு ஒருத்தன், இந்த மூலகட்ட முக்தார்னு ஒருத்தன் இருக்கான். அவன் அவ்வளவு ஆபாசமா பேசுறான். காமராஜர் ஆட்சியில கள்ள நோட்டு அடிச்சாங்க, என்னமா இவனும் இவங்க ஆத்தாலும் உட்காந்து பக்கத்துல உட்காந்து எண்ணி கொடுத்தது மாதிரி இந்த முக்தாருங்கிற நாய் பேசுறான். இந்த டிவிங்கிற கட்சி இருக்குதுல, ஐயா விஜய் அவர்கள் நல்ல நடனமாடக்கூடியவர், பிளையிங் கிஸ் கொடுக்கக்கூடியவர், நல்ல டயலாக பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி 4 நிமிஷமா இருந்தாலும் நாக்க போட்டு நக்கி திரிவார்ல, அவரு ஒரு வார்த்தை கொள்கை தலைவர் காமராஜரை முக்தார் எப்படி நீ இழிவுபடுத்தலாம் அப்படின்னு பேசி இருக்கிறாரா? எங்கேயாவது ஒரு கண்டனம் கேட்டீங்கன்னா அவரு சைலன்ஸா இருக்காரு ப்ரோ. உங்களுக்கு தெரியல, ரொம்ப சைலண்டா இருக்காப்ல. சைலண்டா இருந்தா என்ன பண்ணுவாப்ல? அவர் இப்ப சொல்ல மாட்டாரு, எப்ப சொல்லுவாரு? தேர்தல் நேரத்துல எங்க கொள்கையை சொல்லுவோம். சரி, தேர்தல் நேரத்துல கொள்கையை சொல்றதுன்னா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க? அது சைலன்ஸ், சஸ்பென்ஸ். படம் பார்த்து கடைசி நேரம் வரைக்கும் படத்துல நுனிசிக்கே உட்கார வச்சு பையில கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்? ஹீரோயினை காப்பாத்திடுவானா மாட்டானா, இல்ல ஹீரோயினை கொலை பண்ணி வில்லன் கடத்திட்டு போயிருவானா அப்படின்னு கடைசி நொடி வரைக்கும் உட்கார வச்சிருப்பான்ல, அப்படி சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாங்க. அவங்க கூட சஸ்பென்ஸா இருந்து நமக்கு ஹார்ட் பிபி எல்லாம் ஏறி போய் நம்ம எதாவது போய் சாவ வேண்டியதான். அந்த கூட்டம் ஒண்ணு. அரசியல் நான் என்னன்னு தெரியல, கொள்கை நான் என்னன்னு தெரியல, செவிலியர்கள் போராடுறேன், கேள்வியே இல்ல அவங்களுக்கு, அதை பத்தி கவலையே இல்ல. யாரு வேணாலும் போராடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க ஆட்சிக்கு வருவோம், எத்தனை சீட்டா ஜெயிப்பீங்க? 266 சீட்டா நாங்க ஜெயிப்போங்க. கட்சிக்காரங்க டேய் தொகுதியே 234 தாண்டா இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வேக்காம ஒண்ணு சொல்லுவாங்க,
சத்தியமா நீங்க டிவி காரண்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியை விட்டுட்ட அதுல இருக்கிறதையும் சேர்த்து நாங்க சொன்னோம்பா, நாங்க விவரமா நாள்தான், உங்களுக்கு தான் அரசியல் தெரியல சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு 20 தொகுதியில ஜெயிச்சுட்டா போதும் நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். அப்படிங்களா? காரக்குடி ஆட்சியா? எந்த ஆட்சியை போய் பிடிப்ப? ஒண்ணும் தெரியாத தத்துவ கூட்டம், அது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம். அதுல சொன்னா ஒரு கோபம் வருது. நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? எங்களை தற்குறிங்கிறீங்க, நாங்க ஆச்சரிய குறி, அதிகார குறி, நாங்கள் அறிகுறி, கைய விரி, முதுகேஸ்வரி, அங்கிட்ட போய் ஓரமா உட்கார்ந்து கும்பிடி போறி போங்கிட்டு உன்னை யாரு கூப்பிட்டா? உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. என்ன உச்சத்தை விட்டுட்டு வந்த? ஜனநாயகன் படத்தை நாளைக்கு வேணாம் இழுத்து மூடிடுவியா? இழுத்து மூடிடுவியா? ஜனநாயகன் படத்தை நீ என்ன கருத்தை சொல்ல வர்ற? திமுக கொடுங்கோன்மையான ஆட்சி கொடுத்துருக்குன்னு சொல்லிடுவியா? உன்னால எடுத்து பண்ணிட முடியுமா? திரையரங்கு கொடுக்க மாட்டான், நெருக்கடி கொடுப்பான். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா தலைவாங்கிற ஒரு படம் டைம் டு லீடு ஒரு பாசங்க. இவங்க எப்படின்னா விஜய் படத்துல பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறது மாதிரி களத்துல பாஞ்சு பாஞ்சு அடிச்சிருவாருங்க. ஸ்டாலின் மண்டேல அப்படி காலை அண்டை கொடுத்து ஸ்டாலின் கழுத்தை இப்படி ஒரு திருவிடுவாருங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏய், உங்களுக்கு பழசு வேணா காணொலி தர்றோம்டா. அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது தலைவான்ற படம், கீழே டைம் டு லீட் ஒரே ஒரு வாசகம். அம்மையார் ஜெயலலிதா காதுக்கு போச்சா என்னன்னு கூட தெரியாது. எப்படி தெரியுமா நின்னாரு உங்க தளபதி? நாங்க உங்க வெற்றிக்காக அணிலா பாடுபட்டோம்மா, கொஞ்சமாவது எங்க மேல ஈவிரக்கம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை கொஞ்சம் விடுங்கம்மா. இன்னும் நிறைய விஷயம் நாங்க சொல்றது இல்ல. அந்த தலைவா படத்தை ரிலீஸ் அப்பதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு திருமணம். அந்த வேலை போயிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் கேட்கிறாரு, ஏன்ட்ட நான் பார்த்திருக்கேன், அண்ணன் பேசும்போது நான் கூட இருந்தேன். யாரு? உங்கள் தளபதி ஸ்டாலினை பார்த்தா அப்படி நேருக்கு நேர் முட்டு சண்டை போட்டுவாரு, மோடியை பார்த்தா மண்டை அண்டை கொடுத்து தள்ளி விட்டுவாருன்னு பேசுறல்ல அவரு. தம்பி, தலைவர் பண்றத பிரச்சனை நான் பேசிடுறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னதுக்கு வேணாம் அண்ணா தயவு செய்து வேணாம் அண்ணா விட்டுருங்க அண்ணா வேணாங்கண்ணா, எதா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அண்ணா, பாவங்க அண்ணா, ப்ரொடியூசர் ரொம்ப பாவங்கண்ணா அப்படின்னு பம்பினாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வரல, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வரல. கருணாநிதி மகன் பேக்குங்கிறதுனால, அவர் ஒரு பைத்தியங்கிறதுனால, அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால சும்மா இஷ்டத்துக்கு ஏறி போட்டு மிதிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இத பேசுறவங்க நம்மள சொல்லுவாங்க திமுகவுடைய கைகூலி பாருங்க, ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசுறாரு. டேய், அது எங்க சனிக்கிழமை நாங்க தான் அடிப்போம். அதை நீ எப்படி அடிக்கலாம்? நாங்க அடிப்போம். அவரு எங்காலு நாங்க வச்சு செய்யறதுக்கு தான் அவர் முதலமைச்சராகவே வந்திருக்கிறாப்ல. அவரோட அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வர்றாப்ல, அவரையும் வச்சு செய்வோம். உனக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்கள் சொல்றோம்ல, இவ்வளவு நேரம் நான் பேசல, கையில துண்டு சீட்டுக்கா எழுதி இருக்கிறேன்னா எதுவுமே இல்லாம பேசுறேன்ல. எதுவுமே இல்லாம விஜய் அவர்களை ஒரு 2 நிமிஷம் பேசி மக்கள் பிரச்சனை பேசிட சொல்லிடு. நான் உங்க கட்சியில மேடை ஏறி பேசுறதே நான் நிறுத்திடுறேன். ஒரு நாள் பேசுவாரா? துண்டு சீட்டு பறந்து போச்சுன்னா என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியாது. உண்மையில பார்க்கும்போது பாவமா இருக்கு, பல பேருக்கு தெரியாது. நானும் விஜய் ரசிகரா இருந்தவன் தான். அந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ண பைத்தியத்துல நானும் ஒரு பைத்தியமா இருந்தவன் தான். ஆனா இப்ப பார்க்கும்போது தெரியுது, மேல ட்ரோன் கேமரா பறக்குது. அந்த டைலாக் நாங்க தேர்தல் நேரத்தில் சொன்னோம். ஸ்டாலின் எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கும் பொழுது ட்ரோனை கொண்டு போய் பக்கத்துல விட்டுறாதீங்கடா, துண்டு சீட்டு பறந்து போயிடும். அவர் அப்பா பேர் கருணாநிதிக்கு மேல அண்ணா துறைன்னு படிச்சு விடுவாரு, தயவு செய்து நீங்க அவர் பக்கத்துல ட்ரோனை கொண்டு போகாதீங்கடா, விக்கு பறந்தோம்னா நாங்க கிண்டல் பண்ணோம். ஆனா அது எங்க பழிச்சிருச்சுன்னா, இங்க தாவேகா இந்த டிவிகே குரூப் இருக்குல்ல, இவங்க பழிச்சிருச்சு. ட்ரோனை பக்கத்துல விட்டாங்க, பேப்பர் பறந்துருச்சு. பாண்டிச்சேரியில படிச்சுக்கிட்டு இருக்காப்ல, பாண்டிச்சேரியில ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு இங்கிட்டு பறந்துருச்சு. ஐயோ, எந்த ஊர்ல ரேஷன் கடைகள் தெரியலையே அப்படின்னு தேடுறாப்ல. 2 நிமிஷம் தேடுறாப்ல, எங்க காணோம், பக்கத்தை காணோம். ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப பாண்டிச்சேரியில நல்லாட்சி கொடுக்குறாங்க தெரியுமா? ஏய், ரேஷன் கடை இல்லன்னா, ரேஷன் கடை இல்லன்னா ஆட்சியை தான் நீ குறை சொல்லணும். ஏன்னா நல்லாட்சி கொடுக்குறாங்க தப்பு அப்படின்னா அண்டர் பல்ட்டி அடிச்ச பாத்தி இல்ல சிக்ஸரு அப்படின்னு எந்த தளபதி பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஒரு கூட்டம் தத்துவத்தை தலைமையேற்று நிற்காத எந்த கூட்டமும் அரசியல்ல வெல்லாது. இதுக்கு முன்னாடி ஐயா கமலஹாசன் வந்தாரு, வெற்றி பெற்றுட்டாரா? தத்துவ புரிதல் இல்ல, கோட்பாடு இல்ல, தனிச்சு நிக்க முடியல, தனிப்பெரும் ஆற்றல் இல்ல. அவரே அவர் நம்பல. அவர் யார நம்பினாரு? அந்த டிவி உடைச்ச ஒரு வீடியோவை நம்பி இருந்து கடைசியில திமுக கிட்டே போயிட்டாரு. நான் மையமா தான் நிப்பேன். இப்ப 2 பேருக்கு நடுவுல தான் நிக்கிறாரு, மையமா தான் இருக்காரு. இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இங்கிட்டு ஸ்டாலின் இருக்காரு. யாரு காலில் விழுந்தா நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? இந்த கால தொட்டா 1, இந்த கால தொட்டா 2, அப்படி நடுவுல நின்றுட்டு இருக்காப்ல. நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. இந்த தடவை திமுக எங்களுக்கு ஓட்டுக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்லிருச்சு. 5000 கொடுப்பான், 5000 கொடுப்பான், 10000 கொடுப்பான், 15000 கொடுப்பான். உங்களுக்கு 5000 10000 கொடுக்கறது எதுக்கு? ஐயா கதிரவன் சொல்றாருல, மனசுல சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா 10 கோடியா எப்படி எடுக்கலாம் தான் பாப்பேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ உங்களுக்கு 2000 ரூபாயை கொடுத்தா உன் பாக்கெட்ல இருந்து 10000 ரூபாயை எப்படி திருடலான்னு பாப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு இங்கிட்டு இலவசம் கொடுக்கிறது போல மகளிருக்கு 1000, பெண்களுக்கு 1000,
மாணவர்களுக்கு 1000. ஏன் இலவச சைக்கிள் இவ்வளவு நாள் கொடுக்கல? லேப்டாப் ஏன் இவ்வளவு நாள் கொடுக்கல? ஆட்சி முடிய போகும்போது லேப்டாப் அவசரமா கொடுக்கிறார். ஆட்சி முடிய போகும்போது அவசரமா சைக்கிள் கொடுக்கிறார். ஏங்க இவ்வளவு நாள் கொடுக்கல? இவ்வளவு நாள் காசு இல்லைங்க. மாணவர்களுக்கு பள்ளி சீருடை கொடுக்கிறதுக்கு, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு சீருடை வாங்கி கொடுக்கிறதுக்கு திமுக அரசாங்கத்திட்ட காசு இல்ல. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. அந்த புத்தகம் வாங்கி கொடுக்க காசு இல்ல. சைக்கிள் வாங்கி கொடுக்க காசு இல்ல. லேப்டாப் வாங்கி கொடுக்க காசு இல்ல. எதுக்குமே நிதி இல்ல. செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியாது. மருந்து மாத்திரைகள் வாங்கி வைக்க முடியாது. இருக்கிற இதுல மருந்தகங்கள்ல எதுக்குமே காசு இல்லைங்க. சரி, வேற எதுக்கு தாண்டா காசு இருக்கு? எங்க அப்பன் சிலையா, எங்க அப்பனோட ஞாபகமா ஒரு பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு 85 கோடிக்கு காசு இருக்குமா உங்கள்கிட்ட? யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டாருன்னு சென்னையில கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு, கார் ரேஸ் ஓட்டி பாருங்க உலகத்தையே வியந்து பார்க்க வச்சுட்டோம், எப்போ கார் ரேஸ் நாங்க நடத்திட்டோம் அப்படின்னு மால் கட்டுறதுக்கு 250 கோடி செலவு பண்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா? பஸ் ஸ்டாண்டு கிராக்கி மாதிரி உங்க அப்பா கருணாநிதி செலவழிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குதா? அங்கங்க கருணாநிதி நூலகம்னு கட்டி விட்டு கருணாநிதிக்கு இப்போ நூலகம் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா? அதுக்கெல்லாம் பணம் இருக்கு. ஆனா இங்க உழைக்கிறவனுக்கு, வேலை பார்க்கிறவனுக்கு, அடிப்படை இதுக்காக போராடுறவனுக்கு அவனுக்கு காசு கொடுக்க காசு. ஒரு அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க 6.25 லட்சம் கோடி கடனை வாங்கி விட்டார்கள். யார் அடைப்பது? எடப்பாடி பழனிசாமி வந்து அடைப்பாரா? ஓபிஎஸ் வந்து அடைப்பாரா? இல்ல இறந்து போன அம்மையார் ஜெயலலிதா வந்து அடைப்பாரா? யாருங்க அடைப்பா? யாரு உங்க மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க? கண்ணீர் வடிச்சாங்க திமுக. நாங்க கூட பரவாயில்லையே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, சூப்பரா பண்றாங்களே, மக்களுக்காக இவ்வளவு தூரம் அக்கறையா 6.25 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இவங்க 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்ப எவ்வளவு கடன்? 10 லட்சம் கோடி கடன்ங்க. 10 லட்சம் கோடி. இப்ப நாங்க கேட்கிறோம், இந்த 10 லட்சம் கோடியை உதயநிதி ஸ்டாலின் எப்படி படம் எடுத்து அந்த படத்துல வர்ற வருமானத்தை வச்சு 10 லட்சம் கோடி கடன் அடைப்பாரா? இல்ல ஐயா ஸ்டாலின் போய் தெருவா பிச்சை எடுத்து, இல்ல விக்க கழட்டி வச்சு அதுல சில்லறை போடுங்க ஐயா அம்மா ராமா சாமி அப்படின்னு பிச்சை கட்டு இந்த 10 லட்சம் கோடி அடைப்பாரா? இல்ல அங்க போய் புதைகொழியில மெரினா கடற்கரையில மல்லாக்க படுத்திருக்காரு, தயிர் வடையையும் முரசொலியையும் படிச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்திருக்காரு இந்த கருப்பு கண்ணாடி போட்ட மஞ்சள் துண்டு மைனர் ஐயா கலைஞர் கருணாநிதி, அவர் வந்து கடன் அடைச்சு கொடுப்பாரா? இல்ல அவருடைய மூதாதையை நீங்கள் போற்றி கொண்டாடுகின்ற திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்த கடனை அடைப்பாரா? இல்ல எங்களுக்கெல்லாம் ஆசான குருன்னு சொல்றது பெரியார் தாங்க அப்படின்னு அந்த வெண்டாடி வேந்தர் பெரியாரை போற்றி கொண்டாடுகின்றீர்களே, அந்த உங்களுடைய தந்தை பெரியாரு மகன் வாங்கின கடனுக்கு அந்த தந்தை வந்து கடன் அடைப்பாரா? யார் அடைப்பா? நீங்களும் நானும் தான் அடைக்கணும். உலக வங்கி நாளைக்கு வந்து இந்த அரசு திவால் ஆகுதுன்னு சொன்னா நாம தான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 லட்சத்துக்கு மேல 1.5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்குது திமுக. என்னடா கடன் வாங்கி பண்ணீங்க? சாலையை மேம்படுத்திருக்கியா? என் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுத்திருக்கியா? என் பிள்ளைகளுக்கு தரமான மருத்துவத்தை கொடுத்திருக்கியா? இன்னைக்கும் பாருங்க ஐயா ஸ்டாலினுக்கு நடந்து வாக்கிங் போகும் பொழுது, நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது மயக்கம் வந்துருச்சான். எங்க போறாரு? தனியார் மருத்துவமனைக்கு, காவேரி மருத்துவமனைக்கு போறாரு, அப்பல்லோ மருத்துவமனைக்கு போறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பல்லோ மருத்துவமனையில போய் 2 கோடி ரூபாய்க்கு 2 இட்லி சாப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட காசு இருக்கு, அப்பல்லோவுக்கு போறாங்க. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லாம தனியார் மருத்துவமனைக்கு போனாங்க. இப்ப கடைசி எங்க அண்ணன் செந்தில் பாலாஜிங்க என்னங்க தப்பு பண்ணாரு? பாட்டுக்கு மேல ஏதோ 10 ரூபாய் காசு கூட வச்சு வாங்கிட்டாராம். இந்த ஈடி அதிகாரிகள் போய் நெஞ்சிலே நங்குன்னு மிதிச்சு எங்க அண்ணன் பேண்ட்ல மூத்திரம் போற அளவுக்கு அடிச்சு அவருக்கு நெஞ்சு வலியை வர வச்சு அந்த செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துடைய தளபதி, மூத்திரம் போன தளபதி, பேண்ட்டுக்குள்ளே உச்சா போன தளபதி, அந்த தளபதி தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. ஏங்க அரசு மருத்துவமனைக்கு போனா அரசு மருத்துவமனையில சிகிச்சை பார்த்து முடிக்கும் பொழுது அது எப்படி முடியும்னு தெரியலங்க. அதனால தனியார் மருத்துவமனைக்கு போறோம். அப்ப இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, ஐயா நேருடைய சொந்தக்காரங்களே இருக்கட்டும், இல்ல திமுகவுடைய கழக உடன்பிறப்புகள் நீங்களாவே இருக்கட்டும், உங்க வீட்டுல உங்க பிள்ளை, இல்ல உங்க அம்மா, இல்ல உங்க சித்தி, உங்க மருமகன் யார வேணா வச்சுக்க, அவங்களுக்கு எல்லாம் உடம்பு இல்லைன்னா எங்க போவாங்க? தமிழ்நாடு அரசு மருத்துவமனை. இங்க போனா என்ன? அரசு மருத்துவமனை. இப்ப லால்குடி அரசு மருத்துவமனைக்கு போங்க, தீவிர சிகிச்சை, தீவிர கண்காணிப்பு பிரிவு, 24 மணி நேரம் விபத்து மற்றும் காப்பீடு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அடிபட்டுட்டியா? அப்படி உட்கார், டிடி போடுவோம், உட்கார். பொறுமையா ஐயா மண்டை உடஞ்சு ரத்தம் போயிட்டு இருக்கு, அவ்வளவு அவசரமா இருந்தா ஜிஹெச்சுக்கு போ. அப்ப இது என்னதுங்க? இது ஜிஹெச் உனக்கு யாரா சொன்னா? இது சுடுகாடுடா, நாங்க புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம் சுடுகாட்ட, நீ அது தெரியாம இங்க வந்து படுத்துருக்க, அப்படிதான் கேட்பாங்க. அரசு மருத்துவமனை தரம் அப்படித்தானே இருக்கு. வாழுகின்ற அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, நீ அரசு மருத்துவமனைக்கு போலன்னா உன் நாட்டு மக்கள் எப்படி போவான்? கேட்டால் அரசு நடத்துகின்ற மருத்துவமனைகள் தரம் இல்ல, அரசு நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் தரம் இல்ல. 207 அரசு பள்ளிக்கூடங்களை இந்த
2025ஆம் ஆண்டு திமுக அரசு இழுத்து மூடி இருக்கு. ஏன்டா இழுத்து மூடினீங்கன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுடைய சேர்க்கை குறைஞ்சு போயிடுச்சுங்க. ஏன் மாணவருடைய சேர்க்கை குறைஞ்சு போச்சு? அன்பில் மகேஷ் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் பள்ளிக்கூடத்துல மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கு? உண்மையான காரணம் என்னன்னா, ஆசிரியர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கறது இல்ல, ஆசிரியர்களை அதிகமாக வேலை வாங்குறது. அந்த ஆசிரியர்களுக்கு அதிகபட்சமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீ பாடம் நடத்துறியா நடத்த, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த ஓட்டுக்கு கணக்கெடுக்க போற வேலை, அப்புறம் எங்கேயாவது பரீட்சை நடத்தினாங்கன்னா நீ போய் சூப்பர்வைசன் பாக்குற வேலை, மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நீ சம்பளம் கொடுக்குற, அந்த வேலையை அவங்களை பார்க்க விடுறதே இல்லை ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் சரியாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்காதனால இந்த அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு என் பிள்ளை தருதலையா போகணுமான்னு கஷ்டப்படுகின்ற, விவசாயம் செய்கின்ற, ஏழை வேலையா இருக்கிற, கூலி வேலை பார்க்கின்ற கூலி தொழிலாளி கூட தன்னுடைய மகனை எங்கேயாவது போய் தனியார் பள்ளியில சேர்த்து படிக்க வச்சிடலாம், அவன் ஏதோ படிச்சு டிகிரி வாங்கி எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவான் அப்படின்னு அவன் வேர்வேல ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அவன் உழைச்சு அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான். இவங்க வெக்கமே இல்லாம 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு அதுக்கு ஒரு கேள்வியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்கல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நீங்க கேட்க வேண்டாம், அவர் உதயநிதி ரசிகர் மன்ற செயலாளராக மாறிவிட்டார், சரி அவரை விட்டுருங்க. அந்த துறை சார்ந்த சிஇஓக்கள் இருப்பாங்கல்ல, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வச்சிருப்பீங்கல்ல, கவர்மெண்ட் காசு வாங்குற, கவர்மெண்ட் காசு சம்பளம் வாங்குற நபர்கள், அவங்களை யாரையாவது கூப்பிட்டு ஏன் அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கு யாராவது ஒருத்தர் கேட்டுருக்காங்களா? அதெல்லாம் கேட்கல. ஆனா இந்த திமுக எவ்வளவு கருணை உள்ளது கொண்டது தெரியுமா? நான் இதை அன்னைக்கு தம்பி மதன் சொல்றேன், சும்மா திமுக திரிட்டா இருக்காங்க அப்படின்னா, ஏன்டா அப்படின்னா அவர் எவ்வளவு கருணை உள்ளத்தோட இருக்கிறாரு திமுக. என்னடா அப்படி என்னடா கருணை காட்டிட்டாங்க? நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் குடிச்சு போனா குடிகாரன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு நல்ல பேரா வைக்கிறாங்க, அவங்க பேர் வைக்கின்ற பெரிய சாமிகளாக இன்னைக்கு திமுக மாறி போயிருச்சு. குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு திமுக கருணை காட்டுதுன்னு. அந்த கருணையோட நிறுத்திட்டா பரவாயில்ல, குடிக்கிற மக்கள் கம்மியாயிட்டானா. வெயில் காலத்துல இந்த பிராண்டி விஸ்கி இதெல்லாம் விற்பனை குறைஞ்சு போச்சு, பீரை அதிகமா வாங்கி குடிச்சுட்டான். இது எங்கேயும் நடக்கல, திருச்சி மாவட்டத்தில் நடந்துச்சு. திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங், போர்டு மீட்டிங் போடுறாங்க கலெக்டர் முன்னிலையில. நான் கூட பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறதுக்கு, அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுகுது, அதை மேம்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சியர் கோவப்பட்டு, அது யாரு முன்னாடி இருந்தாரு அண்ணன் பிரதீப், நேருடைய பிஏன்னு சொல்லலாம், ஐயா நேருடைய பிஏன்னு எழுதி வச்சு, அது கலெக்டர்லாம் இல்ல, அந்த பிஏ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபரு மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் போட்டு என்னங்க பேச போறாரு அப்படின்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாரும் வாங்க, மேனேஜர்லாம் வா, வரிசையா உட்கார வச்சுட்டாங்க. உன் கடையில எவ்வளவு வியாபாரம் நடந்துச்சு? ஐயா 150 பாட்டில் பிராந்தி வித்துருக்குதுங்கய்யா, 200 பாட்டில் விஸ்கி வித்துருக்கீங்க, 600 பாட்டில் பீர் வித்துருக்கீங்க. போன மாசம் 200 பாட்டில் பிராந்தி வித்தில, ஏன் 20 பாட்டில் குறைஞ்சிச்சு? ஐயா 400 பாட்டில் கூட பீர் வாங்கிட்டான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ போய் மறுபடியும் என்ன பண்ற, இந்த 20 பாட்டில் வித்துட்டு வர்ற, டார்கெட் பிக்ஸ் பண்றாரு மாவட்ட ஆட்சியர். அந்த வேலையை செய்யலன்னு திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு கடையினுடைய சூப்பர்வைசர் மேனேஜரை பணியிடம் நீக்கம் செய்யுதுங்க. டாஸ்மாக் கடையில வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னு பணியிடம் நீக்கம் செய்கின்ற இந்த தமிழ்நாடு அரசாங்கம், அரசுக்கு வருவாய் குறைஞ்சிருச்சுன்னு இவ்வளவு கொதிக்கின்ற இந்த திமுக, ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னைக்காவது மாணவர் எண்ணிக்கை கம்மியாயிருச்சு, மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறான், அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம், விவசாயிகள் தொடர்ச்சியா கடனாயிட்டே வர்றான், அவன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம், எங்கேயாவது நீங்க மீட்டிங் போட்டு பேசிருக்காங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. உங்களுக்கு 500 கொடுத்தா 1000 கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. அந்த மமதை நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி வாக்குப்பட்டியில போய் நீங்க உதயசூரியனுக்கு தான் நான் இத்தனை வருஷம் போட்டேன், என் கையை அங்கதான் போகுது, நான் தயவுசெய்து அந்த கையை நறுக்கி எங்கேயாவது அடுப்புல வச்சிருங்க. அந்த கையை தேவையில்லை. அந்த கையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? குடிகாரர்களுடைய ஆட்சியாக மாறப்போதா? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு 3 பேரு 4 மணி நேரம் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். காவல்துறைக்கு தெரியல. ஏன் தெரியல? பின்னாடி ஒருத்தன் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி செவுத்த ஒட்டி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக பிரைவேட் பார் அனுமதி வாங்காத மதுக்கடையை ஒருத்தன் நடத்திட்டு இருந்திருக்கான். அதை போய் பிடிச்சது யார் தெரியுங்களா? நாம் நம்ம கட்சி வேட்பாளர்கள் தான். அவங்களே களத்துக்கு போய் இதுக்கு காரணம் என்னடான்னு தேடி பார்க்கும்போது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி சாராயம் எடுத்துக்கிட்டு இருக்கான் பிளாக்ல. அவனை போய் கண்டுபிடிச்சு அந்த கடையை அடிச்சு நொறுக்கி அவன் மேல வழக்கு போடு அப்படின்னு அவனை புடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்க போன மாணவியை ஒருத்தன் பாலியல் தொந்தரவு பண்றான். ஆனா வெக்கமே இல்லாம அந்த
தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும், அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் எல்லோரும் என்ன பார்த்து அப்பாடு கூப்பிடுறாங்க. அப்பாடு கூப்பிடுறத பூரிப்பாயிட்டேன். இந்த வடிவல் சொல்ல அப்படின்னு அந்த மாதிரி பூரிப்பாயிட்டாரா, அப்பான்னு கூப்பிடுறாங்களா. எந்த அப்பனாவது பெண்களுக்கு இப்படி பாலியல் நான் வீட்டு பிள்ளை இப்படி கற்பழிக்கப்படும் போது வேடிக்கை பார்ப்பானா? எந்த அப்பனாவது? ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு, நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அந்த இரும்பு கரத்தை எங்கேயா போட்டீங்க? ஐயா நேரு இல்ல வேற யாராவது பழைய இரும்பு கடை வச்சிருக்காங்க, அங்க பேரிச்சம்பளத்துக்கு போட்டு வித்துட்டீங்களா? எப்ப உங்க இரும்பு கரம் வேலை செய்யும்? இரும்பு கரத்தை கொண்டு போய் பேரிச்சம்பளத்துக்கு போட்டாப்ல. தமிழ்நாடு முழுக்க கொலை, கொள்ளை, கஞ்சா வியாபாரம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் கையில கஞ்சா இருக்கு. அரசாங்கத்துக்கு தெரியாம வந்துருதா? கஞ்சா எங்க உற்பத்தி செய்யறாங்கன்னு தெரியாதா? இது கஞ்சா கூட பரவாயில்ல. எங்க வெளிநாடுகள் இருந்து கொக்கைன் கடத்துறான். யாருன்னு பார்த்தா திமுகவுல நிர்வாகியா இருக்கிறான். ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் திமுகவினுடைய அயலகாணி பொறுப்பாளர். அவன் வெளிநாட்டுல இருந்து உள்ள கொண்டு வரான். மெத்தபைட்டமின் போன்ற உயர்தக கஞ்சான்னு சொல்றாங்கல்ல, அந்த சரக்கை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விற்பனையில கொடுக்குறான் திமுகவுடைய நிர்வாகி. அதை ஏன் நீங்க கண்டுபிடிக்கல? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த முடியும். ஆனா அதெல்லாம் நமக்கு கவலை இல்லைங்க. நமக்கு தேவை நாடகம். அதிமுக மேல குறைய சொல்லி நாம தப்பிச்சுக்குவோம். அவங்க அதிமுக எதிர்கட்சியாக இருந்த அதிமுக எல்லா கேள்வியும் கேட்கணும். எந்த கேள்வியும் கேட்கறது ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்ப அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஐயா அங்கிட்டு செங்கோட்டையன் போயிட்டாப்ல, அடுத்து எஸ்பி வேலுமணி போயிருவாரா மாட்டாரா? அவரை எப்படி புடிச்சு வச்சுக்கலாம்? கொங்கு பெல்ட்டே பறி போயிருமே. ஏற்கனவே பல பேர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. வைத்தியலிங்கம் வெளில போயிட்டாப்ல. இந்த மாதிரி நபர்கள் அதிமுகவுல இருப்பவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யறாரு. அந்த அதிமுக கட்சியை காப்பாற்றணும். அந்த கட்சி அப்புறம் காப்பாத்துறாங்க. யார்? நாட்டு மக்களை யார் காப்பாத்துறது? இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல அனுதினமும் நடக்குது. ஒரு வார்த்தை, ஒரு கண்டனம், ஒரு அரசை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு போராட்டம், எதையுமே செய்யறதில்ல. என்னப்பா அப்ப எந்த இடத்திலும் மக்கள் பக்கம் நிக்கவே மாட்டோம் அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம். ஏன்னா அதிமுக புனித கட்சி கிடையாது இல்ல. அவர்கள் இருக்கும் பொழுதும் ஆத்துமணல் கொள்ளை, அவர்கள் இருக்கும் பொழுதும் கல்வி நிலையங்கள் இப்படித்தான் இருக்குது. அவங்க இருந்தப்பயும் இப்படித்தான். திருவள்ளூர் மாவட்டத்துல போன வாரங்க அரசு பள்ளிக்கூடம் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்து போயிட்டான். உடனடியா அரசாங்கம் அறிவிக்குது 10 லட்சம் ரூபாய் நாங்க அவருக்கு பணம் கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா சரியா போயிருமா? அடுத்து எந்த புள்ள தலையிலையும் கல்லு விழக்கூடாது. அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்தை தரம் உயர்ந்ததாக மாற்றணும். அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. பள்ளிக்கூட சுற்றுச்சுவரை இழந்து விழுந்தாலும் 10 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் 10 லட்சம். இது என்ன மாதிரியான கணக்கு? காடுகள்ல மாடு வைக்க போற மக்களை அங்க இருக்கிற காட்டு விலங்குகள் தாக்கி செத்தாலும் 10 லட்சம், கொழுப்படுத்து சாராயம் குடிச்சு செத்தாலும் 10 லட்சம். அப்படின்னா இது என்ன மாதிரி மனநிலை? யாருடைய வரி பணத்தை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? அப்ப இதையெல்லாம் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. தேர்தல் நேரங்கள்ல நோட்டுக்கு சீட்டுக்கு பேரம் போகின்ற இந்த ஆட்சியாளர்களை நம்பி எந்த பயனும் இல்ல. நீங்கள் திருந்திக்கங்க. அடுத்த முறை வாக்கு செலுத்த போகும் பொழுது உங்க வீட்டு பிள்ளைகளை கண்ணெதிர நிறுத்தி பாருங்க. இங்க காற்று மாசுபடுகிறது, குடிநீர் மாசுபடுது, புற்றுநோய் வருது. அதிகமாக குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருது. தாயினுடைய பால் விஷமாக மாறிடுச்சு. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இவ்வளவு இயற்கை வள சுரண்டல் நடக்குது. ஆத்து மணல் பறிபோகுது, கனிம வளங்கள் பறிபோகுது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழவே முடியாத நிலைமைக்கு இந்த மக்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இது விழிப்புணர்வு அடைய வேண்டியது உங்களுடைய கடமை. யாரு மண்ணுக்காக பேசுறா, யாரு மக்களுக்காக பேசுறா, யாரு வாக்குக்காக பேசுறா அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொண்டு வருகின்ற 26 தேர்தல்ல உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. நான் திமுகவுக்கு தான் போடுவேன், நான் அதிமுகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு சொந்தமா ஒரு சின்ன இடத்தை வாங்கி அந்த இடத்துல 6க்கு 3 ஒரு நிறைய பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள உள்ள போய் படுத்து நீங்களே மண்ணை போட்டு படுத்துக்கங்க. இவங்க வந்தாங்கன்னா உங்க பாடிய கூட விட்டு வைக்க விட மாட்டான். ஏன்னா கிட்னி திருடுற குரூப் நெருங்கிடுச்சு. பக்கத்துல மணச்சநல்லூர் வரைக்கும் வந்துருச்சு. லால்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வருவாங்க. இந்த வடிவேல ஒரு படத்துல கூப்பிட்டு வம்புல் பாருல, ஏய் ஈசா என்ன பெருசா மீசா சொல்லுவா அப்படின்னு வம்புல் பாருல ஒரு சின்ன பொடிய பக்கத்துல உட்காந்து சொல்லுவார்ல, ஏய் என்னையா சின்ன பையன் உன்னை போட வரான்னு பேசுறான், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உட்கார்ந்து இருக்க அப்படின்னு. திமுக காரங்க வருவாங்க, அண்ணன் கதிரோட ஆட்கள் வருவாங்க, வண்டியை எடுத்துட்டு வந்து எங்கேயாவது டீ கல்ல உட்காந்து நம்ம ஆளுங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வறண்ட இழுத்து கூட்டு போய் கிட்னியை திருடுவான், எல்லா பொருளையும் விற்பான். அடுத்து இதுவே இப்படி இன்னும் அடுத்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை, மூளை மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, மொத்தமா முடிஞ்சு குடல் குந்தாணி எல்லாத்தையும் உருவிட்டு தான் இவங்க விடுவாங்க. அதுல இருந்து பாதுகாத்துக்கணும்னா திமுக நான் ஓட்டே போட்டுறேன்னா நீங்களே குளிய தோண்டு புள்ள போய் படுத்துக்க.
அது நாசமா போய் மண்ணுக்கு போனாலும் பரவாயில்ல, உரமாவது மாறும். இவர்கள்ட்ட வாக்கு செலுத்தி உங்களுடைய வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, தாக்கு பிடிக்க முடிஞ்சா? கேட்டாங்க சீமான சொல்லுவாங்க, அவரு நடிகர் தானே. ஏய், அவர் இங்க நடிப்பை விட்டுட்டு நாங்க உச்சத்தை விட்டுட்டு வந்தாங்க, 200 கோடியை விட்டுட்டு வந்தாங்க. அப்படி வரல. 2009 கண்ணெதிர்க்க எங்கள் தாய் தகப்பன்கள், எங்கள் பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டதை பார்த்து, ரத்தமும் சதையுமாக கடந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த படுகொலையை பார்த்து, இதுக்கு மேல கருணாநிதியை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல ஜெயலலிதாவை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல வைகோ நம்பி பிரயோஜனம் இல்ல. நாமே களத்துல இறங்கி அடிச்சாதான் இவனுக்கு வலிக்கும். சிங்களம் பயப்படுவான்னு புலிக்கொடிய அன்னைக்கு ஏத்தணும். அன்னைக்கு சொன்னோம், இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்த நாய்களோடு ஒரு காலமும் அரசியல் பங்கீடு, தொகுதி பங்கீடு கிடையாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நிக்கிறோம். 10 ஆண்டுகள் தேர்தல் அரசியல் 2016, 19, 21, 24 4 தேர்தலை கடந்துட்டோம். 5வது தேர்தலை கிளம்பிக்கிறோம். இப்பயும் சொல்றோம், தனிச்சு தான் நிப்போம். ஏனால் நாங்கள் புலியை சின்னமாக ஏந்தியவர்கள், புலியை கொடியாக ஏந்தியவர்கள். எங்களுக்கு புலியின் தனித்துவமும் இருக்கு. புலி பாஞ்சு அடிக்கிற மாதிரி எங்களுக்கு அடிக்கவும் தெரியும். தேர்தல் காலத்துல பார்ப்பேன், திமுகவினுடைய இந்த தகுதி தட்டாங்க எல்லாத்தையும் தேர்தல் நேரத்துல வெட்ட வெளிச்சமாக்குவோம். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த ஆட்சி அதிகாரம், அனைத்து துன்ப கூட்டலுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அந்த அதிகாரத்தை உங்கள் வீட்டு பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் எங்கள் கைகளில் கொடுக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி நெடுங்கூர் மதன் அவர்கள் இந்த காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞரே, உங்களுக்காக சட்டமன்றத்தில் போய் யாரும் வாதாடல. சட்டமன்றத்துக்குள்ள உண்மையான வழக்கறிஞர் உள்ள போனா என்ன நடக்கும்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்து முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தம்பி மதன் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனா ஸ்டாலினுக்கு உள்ள ட்ரவுசருக்குள்ள மூத்திரம் போற அளவுக்கு பயம் வரணும். உங்கள் தொகுதியை பத்தி சட்டமன்றத்தில் பேசினா தம்பி மதனுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.